ரொம்ப ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவி சொல்லுகிறார். உன்னுடைய சொந்த பலத்தை நம்பாத, உன்னுடைய ஞானத்தை நம்பாத, உன் பேச்சு திறமையை நம்பாத, உன்னுடைய காரியத்தை நீ நம்பாத, வேலையை, சம்பளத்தை, எதுவாக இருந்தாலும் எதையும் நம்பாத. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் மகனே, மகளே என்று கர்த்தர் சொல்றாரு. ஏனென்றால் இதை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்த 12 மாசத்தை கர்த்தர் உனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றேங்க, அன்னைக்கு அந்த 2 வேவு பார்க்கிறவர்கள் மட்டும் தங்களுடைய பேச்சில் சில காரியத்தை மாற்றி இருந்தால் இது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இவங்க சொல்லி இருக்கணும், யோசுவா எல்லாரும் போக வேண்டாம், நம்மள ஒரு 2000-3000 பேர் போனா மட்டும் போதும், கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறாரே, ஆண்டவர் தான் நமக்கு எரிகோவையே கைப்பற்ற வைத்தாரே, யோர்தானியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கைப்பற்றி நடத்த அப்படியே அந்த வழியை திறந்து நம்மளை நடத்தி வந்தாரே, அந்த தேவன் இந்த ஆயி பட்டணத்தையும் நம்ம கருத்துல தருவாரப்பா, ஒரு 3000 பேர் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி இருந்தால் பாருங்க, கர்த்தர் உடனே சொல்லி இருப்பார். இங்க பாரு யோசுவா, அந்த இடத்துல ஆகான்னு ஒருத்தர் சாபத்தினால எடுத்துக்கிட்டான், அதனால இந்த ஆயி பட்டணத்துக்கு இப்போ சண்டையிட போனீங்கன்னா இந்த தீட்டினால தோல்வி வரும், நிப்பாட்டுங்கன்னு கர்த்தர் அப்போ நிப்பாட்டிட்டு இந்த தீட்டை சுத்திகரித்த பின்பு ஆயி பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை முன்னமே கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். ஆனா கர்த்தர் இப்போ அப்படியே கதவை திறந்து அமைதியா விட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தரை நம்பல. இப்பதான் ஒரு ஜெயம் கடந்து வந்துச்சுல, அந்த ஜெயத்தினால் தன்னுடைய இருதயம் அந்த மனுஷன் அவனுடைய வீரியத்தை நம்பும்படியாய் காணப்பட்டது. நான் சொல்றேன், ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் தண்ணீரை போல அவர்கள் முறிந்தோடினார்கள் எதிரிகளிடம், சத்துருக்களிடம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் அதனால தான் சொல்றேன், நம்ம ரொம்ப மெச்சூரிட்டியா இருப்போம், ஆனா